சீனா வந்து அமெரிக்கா மீதான நிறைய டேரிஃப் வந்து குறைச்சிருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே வந்து எல்லா நாடுகள் மேலேயும் வந்து டேரிஃப் இந்த மாதிரி போட்டிருந்தாரு. ஆனா சீனா தான் வந்து அதற்கான சரியான பதிலடியை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இப்போ சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா குறைத்திருக்கக்கூடிய இந்த டேரிஃபை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த டேரிஃப் முதல்ல எப்போ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்தில் நடந்த ஆசியான் அந்த மாநாட்டை ஒட்டி 2 அதிபர்களும் சந்திச்சு கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் விதிச்ச வரிகள், கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்துறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன் இப்படி 2 பேரும் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க? இந்த முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து போரை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் நிறுத்தி வச்சிருக்கலாம் சொல்றாங்க அப்படின்னா, 1 ஆண்டுக்கு நம்ம வந்து தற்காலிகமா இந்த போரை நிறுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த என்ன மாதிரியான அந்த போர் நிறுத்தம் செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு தான் போர் நிறுத்தம் செய்ய முடியும். சாதாரண ஒப்பந்தம் போட்டுட்டு செய்ய முடியாது. அப்ப என்னென்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா சீனாவின் மீது விதிக்கப்பட்ட வரிகளை திரும்ப பெறுவது. அதே மாதிரி அந்த நாட்டு நிறுவனங்கள், அதாவது 50 விழுக்காடு இந்த சீன நிறுவனங்கள் பங்கு வச்சிருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களின் மீதும் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து திரும்ப பெறுவதா அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.